Hey beauties, let's welcome to Kanmani BEAUTIES. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்திங்கன்னா வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளம் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணேன். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அண்ட் நீங்கள் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ப்ளம் கேக் செய்யலாம். வித்தவுட் எக், வித்தவுட் பட்டர், வித்தவுட் நோ ஆல்கஹால், நோ ஜூஸ். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 40 கிராம் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் பார்த்திங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆகி வரணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வந்து வைங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் குயிக்காக வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து லம்ஸாக க்ரியேட் ஆகும். அதெல்லாமே நீங்கள் வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும் போது அது பார்த்திங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்ல வார்ம் வாட்டர் வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்கவும் விட வேண்டாம். வார்மாக இருந்தால் போதும், வெதுப்பாக இருந்தாவே போதும். ஸோ இப்போ வந்துட்டு டேரெக்டாக நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பச்சை தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். பட் நான் பார்த்திங்கன்னா ஆனில் வச்சுருக்கேன். பட் என்னடா இது இப்படி கட்டி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆகும்போது தான் தெரியுது ஸ்டவ் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் மறந்துட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துட்டு வரணும். பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வார்ம் வாட்டர் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்த திராட்சை வந்துட்டு நான் வந்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் அலாம் கூட செட் பண்ணிக்கலாம். நானும் அலாம் தான் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்துட்டு அது கொதிச்சு வரதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும்ல. ஸோ அதனால் நம்ம சைடில் இந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 1/2 கப் நான் வந்து எடுத்துக்கிறேன். வெயிட் கிராம் கணக்குன்னு கேட்டிங்கன்னா 110 கிராம் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் இது வந்துட்டு இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். அண்ட் இந்த சுகர் வந்துட்டு நல்ல குயிக்காகவும் பவுட்ரு பண்ணி கொடுக்கும். ஸோ 2 ஏலக்காய், அது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம்பும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் இருந்தால் கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுக்கு வந்துட்டு இந்த பட்டை துண்டு அளவுக்கு இருந்து ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட அது இல்லாதனால நான் வந்து பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பிஞ்சு தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா இது நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நம்ம வந்துட்டு அந்த சுகர் பவுடரை வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இது நல்லா கொதிச்சு வந்தப்புறமா இதை வந்து தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி ஆற விட போகிறோம். சைடில் பார்த்திங்கன்னா நான் 4 டீஸ்பூன் கேர்டு வந்து எடுத்துக்கிறேன். புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் 4 டீஸ்பூன் கேர்டு தான் எடுத்தேன். நீங்கள் 5 டீஸ்பூன் கேர்டு வந்து எடுத்துக்கோங்க. அது ஏங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் கோல்டு வினர் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் 5 டீஸ்பூன் கோல்டு வினர் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் தான் நான் மெஷர் பண்ணேன். நான் சுகர் வந்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தால அதை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து எந்த பவுட்ராக இருந்தாலுமே சரி அதை வந்து நல்லாவே சளிச்சே தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து நல்லா நம்ம வந்துட்டு சளிச்சிக்கலாம். ஸோ இப்போ அதை தான் நான் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக வந்துட்டு பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நோ எக், நோ ஆல்கஹால், நோ ஜூஸ் அண்ட் நோ பட்டர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு தோணும் 4 டீஸ்பூன் கேர்டு தான் அவங்க எடுத்திருக்காங்க. பட் நம்மக்கிட்ட சொல்லும் போது ஏன் 5 டீஸ்பூன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்கு வந்து கேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. நான் சளிச்சதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ சுக்குத்தூள்லாம் வந்துட்டு அப்படியே கோர் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு நம்ம அதில் போட்டுறக்கூடாது. அதெல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். ஸோ அதே மாதிரி பேலன்ஸ் சுகர் போட்டுறேன். நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து விஸ்கை வச்சு நல்லாவே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். லம்ஸாக இல்லாத அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ப்ளம் கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேஷ்யூ வந்து 25 கிராம்ஸ். இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? கிராம் எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் கருப்பு உளுந்த திராட்சை 50 கிராம். அண்ட் இதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்துட்டு ரெட் அண்ட் எல்லோ க்ரீன் நான் வந்து போட்டிருக்கேன். எல்லாமே தனித்தனியாக 25 கிராம்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ மைதா பார்த்திங்கன்னா மெஷரிங் கப் பார்த்திங்கன்னா 1 கப் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். கிராமர்ஸ் பார்த்திங்கன்னா 130 கிராம் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா,
1 சிட்டிக்கே வந்துட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ காமிக்கிறத விட கம்மியாக தான் நான் வந்து ஆட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. இது எவ்வளோக்கும் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு கேக் வந்து நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்ல அந்த டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ், கேஷ்யூஸ் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இப்போ சைடில் பார்த்திங்கன்னா கர்ட் அண்ட் ஆயிலெலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதில் வந்துட்டு இதை வந்துட்டு போட்டுடலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விஸ்கை வந்துட்டு எடுத்துருங்க. நான் தெரியாமல் அந்த விஸ்கை வச்சுட்டு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலருக்காக நம்ம சுகர் நல்லாவே மெல்ட் பண்ணி கேரமெல்ஸ் பண்ணி வந்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்துட்டு நல்லா அந்த டீஸ்பூனை வச்சு நான் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா எக்கு தேவைப்படல, பட்டர் தேவைப்படல. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஓவனில் தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் பார்த்தீங்கன்னா பார்ச்மெண்ட் ஷீட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆடி எக்கோ பேக்கோட பார்ச்மெண்ட் ஷீட் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, 4ஆக நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்துட்டு அதை கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அந்த பேட்டரை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். நிறைய பேர் லைக் பண்ணுறதுக்கே மறந்துடுறீங்க. ஸோ ப்ளீஸ் இப்போவே வந்துட்டு லைக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க ஓவனை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 50லேருந்து 55 நிமிஷம் வரைக்கும் இது குக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ நான் அப்படி தான் வந்து டைம் செட் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 50 நிமிஷத்துலேயே வந்துட்டு சூப்பராக அந்த கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பட் இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு கட் பண்ணிடக்கூடாது. இது வந்துட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கட் பண்ணணும். பட் நான் 10 நிமிஷம் கழித்து கட் பண்ணும் போதுமே ஹீட்டாக தாங்க இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. பட் நாங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு எங்கேயுமே ஒட்டலை, கொஞ்சோண்டு சைடில் மட்டும் ஒட்டியிருக்கு. ஸோ இந்த பேப்பர் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த பேப்பர்லையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒட்டி இருக்காது. ஸோ இது பட்டர் ஷீட் மாதிரி தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலன்னா இந்த பேப்பர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தே தெரியும்ல, அல்ஹம்துலில்லாஹ் கேக் ரொம்பவே சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் சாப்பிடும்போது எங்களுக்கு ஃபீல் ஆனது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 டீஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா 5 டீஸ்பூன் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. கோல்டு வின்னர் ஃபேவர்லெஸ் ஆயில். ஓகேங்களா, ஸோ அதுதான். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இப்போ கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த உளுந்த திராட்சை மட்டும் தான் கட் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே கேக் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் வந்திருக்கு, ஹார்டெல்லாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு என்ன மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கும் தோணு இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 4 டீஸ்பூன் நான் கர்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 டீஸ்பூன் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5 டீஸ்பூன் கோல்டு வின்னர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமை